ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். நம்ம தொடர்ந்து வகுப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, லாங் வீடியோவையும் பார்க்க முயற்சி செய்யுங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, பழமொழிகள் பொருள் அறிதல். நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல பார்த்தீங்கன்னா சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எல்லாரையுமே இப்ப கையில வச்சிருந்தீங்கன்னா எடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 3 காப்பி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 காப்பியில இப்போ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி அதுல தமிழ் பாருங்க. இப்ப நீங்க சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சிலபஸ்ல குரூப் 4 சிலபஸ் நான் எடுத்திருக்கேன். குரூப் 2லயும் இதே தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் சேம். இதுல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடுன்னு கொடுத்துருப்பாங்க. தகுதின்னு தான் கொடுத்துருப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டமா தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகு 3 பாருங்க. இந்த அழகு 3ல நம்ம வந்து ஏற்கனவே சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். மரபு தமிழ் அப்படின்னு பார்த்தோமா. இந்த மரபு தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒளி மரபு அது இதுன்னு நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மரபு தமிழ்ல மரபு தொடர் பத்தி நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். மரபு தொடர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றேன். அடுத்தது இங்க பாருங்க, கலை சொற்கள். இதுலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு. இதுல சில இங்கிலீஷ் வார்த்தை இருக்கும், அதையும் நம்ம இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழமொழிகள் சொன்னேன்ல அதுலயே நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல். இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல்ல இங்க பாருங்க பழமொழிகள் பொருள் அறிதல்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? இப்ப இதுல மரபு தொடரின் பொருள் அறிதல், இதுவும் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓமை தொடரின் பொருள் அறிதல். இங்க ஓமை தொடர்னு கொடுத்திருக்காங்கல்ல, இது நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தாச்சு. இது பார்த்தாச்சுப்பா. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டுரை கொடுத்து அது சார்ந்த செய்திகள், ஓகேங்களா, அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரை இதுல இருந்து வாசித்து அதை பேஸ் பண்ணி சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. சரி, இப்ப இந்த பழமொழிகளுடைய பொருள் அறிதல், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பழமொழி பொருள் அறிதல்னு சொல்லும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பழமொழி நம்ம தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பழமொழிகள் கொடுத்திருப்பாங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? இப்ப முருங்கையை நட்டவன் வெறுங்கையில போவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல முருங்கை மரத்தை நடும்போது நிறைய பேர் சொன்னாங்க, முருங்கை மரத்தை வந்து ஏன் இப்படி வீட்டுல நடுறீங்க, வீட்டுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வாசல் பக்கத்துல கிடையாது, கொஞ்சம் தள்ளி ஏன் நட்டீங்க? முருங்கையை நட்டவன் வெறுங்கையில போவான்னு சொல்லுவாங்க, முருங்கை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா முருங்கை மரத்தை நட்டா வெறுங்கைன்னு சொல்லும் போது மருந்து மாத்திரை தேவையில்லை. அந்த ஒரு மரமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருந்தாக யூஸ் ஆகும். ஹீமோகுளோபின் கம்மியா முருங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பல சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருங்கை மரத்துல இருந்து எடுத்துக்க முடியும். அன்றாட தேவைக்கும் கீரையில இருந்து அதே மாதிரி முருங்கைக்காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். முருங்கை அப்படிங்கிறது அவ்வளவு மகத்துவமான ஒரு மூலிகைன்னே சொல்லணும். ஆனா நம்ம அதை வந்து அலட்சியமா பாக்குறோம். அதே நேரத்துல ஏன் வாசல் நடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ஈஸியா உடஞ்சி விழக்கூடியது. பசங்க ஏறினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடஞ்சிரும். முருங்கை மரத்துல ஏறுற மாதிரி எல்லாம் இப்ப இருக்கானா? இல்ல, அந்த அளவுக்கு வளர விடுறது இல்ல, ஒடிச்சிடுறோம். அந்த முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். இது தெரியாம முருங்கையை நட்ட வெறுங்கையில போவான்னா அது லாஸ் ஆயிருவாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. புரியுதா? அதுக்கு பின்னாடி வேற அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரிதான் பழமொழிகளை பார்க்க போறோம். ரைட்டா? சரி, பழமொழிகள் பொருளறிதல்ல ஒரு பழமொழி இருக்கும். அதே நேரத்துல ஆங்கில பழமொழி, அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள். இது நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதுல இருந்து நீங்க ஆங்கில வார்த்தைகளும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய வகுப்புல நிறைய தடவை நான் சும்மா சொல்லக்கூடியது வகுப்பாக எடுக்காம நடுநடுல சில ஆங்கில வார்த்தைகள் சொல்லுவேன்ப்பா. எல்லா வகுப்புலையும் சொல்லுவேன். அதுல இருந்தே பல கேள்விகள் வந்திருக்கு. இந்த இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லும் போதுதானே சில மாணவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால என் வகுப்பு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சரளமா வந்துடும். கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது டாபிக், முந்தைய ஆண்டு வினாக்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதையும் நம்ம பார்க்க போறோம். ரைட், இந்த 3 இது இருக்கு. பழமொழிகள்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 நான் இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து தமிழ் பழமொழி, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்டதை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்ட் 2 ஆங்கில பழமொழின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 இது நம்ம வந்து இங்க கொடுத்துருப்போம். 106 இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்ப டக்குன்னு தோணும், இந்த ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, பிளிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
பிளிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின்ல கேட்பாங்க, திடீர்னு பிளிஸ் என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளிஸ் பழமொழியில பார்க்கும்போது நேரடி பொருள் பார்க்க கூடாது. ஆனா பிளிஸ் அப்படின்னு தனியா கொடுத்திருக்கும் போது தாராளமாக நேரடி பொருள் பார்க்கலாம். பிளிஸ் என்றால் பேரானந்தம்னு அர்த்தம். ஓகேங்களா? பிளிஸ் என்ற தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பேரானந்தம். ஓகேங்களா? இப்ப இங்க பழமொழியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு நான் வந்து சொல்றேன். அதாவது இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னோரன்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்றது. இக்னோர்னா வந்து அவர் வேணாம், அவரை ஒதுக்கி விடுறது. ஓகேங்களா? சோ அப்போ ஒதுக்கி விடுறதே வந்து ஒரு பேரானந்தம் அப்படிங்கிற அர்த்தம் வருமானா? இல்ல. சோ அப்ப என்ன வரும்? அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான். அகவிலை அறியாதவன், அதாவது அகவிலைனா இந்த இடத்துல எப்படின்னு சொல்றாங்கன்னா, விலை எவ்வளோ, என்ன ஏது அதெல்லாம் தெரியாதவன் துக்கம் அறியான் அப்படின்னு எடுத்துக்கலாமானா அப்படி நேரடியா எடுத்துக்க கூடாது. இப்ப அகவிலை அப்படின்னா வந்து விலைப்பட்டியல் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இவ்வளவு விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப விலையே தெரியாதவன் ஐயோ இவ்வளவு ரூபா ஆகுதே அப்படிலாம் வந்து அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு கூலி வேலை பார்ப்பாரு. அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன என்ன சொல்ல சங்கடங்கள் இருக்கோ அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய செல்வந்தருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. ஓகேங்களா? சோ பசி பட்டினி இதெல்லாம் என்னன்னு கூட செல்வந்தர்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றாட வாழ்வில் இதெல்லாம் ஒரு ஒரு நிகழ்வாகவே இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு. சோ அப்ப இந்த இக்னோரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறியாமைன்னு அர்த்தம். அறியாமை என்பதே ஒரு வரம், ஒரு பேரானந்தம் அப்படின்னு தான் வந்து ஆங்கிலத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான். இந்த பழமொழி எல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் புக்கான தமிழ் பழமொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த புக்ல இருந்து தான் நான் வந்து சொல்றேன். சோ அதனால இந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கும், தமிழ் வியூ, அந்த புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. முதல் தொகுதி வந்து ஜெனரல் அப்படிங்கிறதுல இருக்கும். கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்த புக்ல இருந்து தான் நம்ம வந்து கொடுக்கிறோம். ஸோ தாராளமா இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபுல்லா பாருங்க. ரைட்? ஸோ அப்ப இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோமா? இப்ப லாஸ்ட் 106 இங்கிலீஷ்ல இருக்கு. அடுத்தது பிற மொழிகள்னு பிற பழமொழிகள்னு கொடுத்துருப்போம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, அரைகுறை படிப்பு ஆபத்தானது. இது நீங்க வந்து மகாபாரத்ல இருந்தே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அஸ்வத்தாமன் கதை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். A little learning is a dangerous thing அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாருங்க லிட்ரலி அப்படியே தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ண மாதிரிதான் இருக்கு. பழமொழிகள் சம்பந்தமா காணா இது அப்படியே மொழிபெயர்த்த மாதிரிதான் இருக்கு. சோ இந்த மாதிரியும் சில பழமொழிகள் டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க பாருங்க, a lie has no leg. ஒரு பொய்க்கு கால்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது அப்படியே மொழிபெயர்த்தா பொய்க்கு கால்கள் கிடையாதுன்னு தான் வரும். ஆனா அந்த மாதிரியா இருக்கு, கதைக்கு கால் இல்லை, சிம்பிளா கொடுத்துருக்காங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில பழமொழிகள் நேரடியா வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. சில பழமொழிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூசகம் வந்து இருக்கும். சோ அதனால இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா பிற பழமொழிகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நான் கொடுத்திருப்பேன். இதுவும் அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்ததுதான். சோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 191 இருக்கு. இது நீங்க படிச்சீங்கனாலே போதும். அடுத்தது முந்தைய ஆண்டு கேள்விகள், இதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். கேள்வி அப்படின்னு சொல்லும் போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது பாருங்க, இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த பழமொழி அமைந்த சரியான தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியான தொடரே தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கொஸ்டினாவே அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதை வரிசை அமைங்க, சரியான தொடரை அமைங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஒரு டைப் வந்து இருக்கு. இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பொருள் கேட்பாங்க. ஓகேங்களா? தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம, இது ஓகேங்களா? தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்ல இப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஆள் பற்றாக்குறை. ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னா ஒரு ரொட்டியை தட்டி போடுவாங்கப்பா. அந்த ரொட்டியை வந்து பாத்தீங்கன்னா பெரட்டி போடணும். அந்த ரொட்டியை பெரட்டி போடணும். அப்ப பெரட்டி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்ல.
அப்ப அதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ இப்ப ஆள் பற்றாக்குறை தான் பொருள். இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, இங்கிலீஷ் கொடுத்த ஒரு கொஸ்டின், ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இதுக்கு இணையான தமிழ் பழமொழி என்ன? ஆர்ட் அப்படிங்கிறது இங்க கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லையே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுக்கு பழமொழி கரெக்டா தமிழ் புக்லயே இருக்கும். கல்வி கரையில கற்பவர் நார்சிலர். இது யார் சொன்னா தெரியுமா? இது யார் சொன்னான்னு தெரியுமா? இந்த பழமொழின்னு சொல்லியாச்சு, யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க? பழமொழிங்கிறது யார், இந்த குறிப்பிட்ட நபர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல. சோ பொதுவா சொல்லக்கூடியது, சொலவடையா கூட இருக்கலாம். ஆனால் கேள்விகள் சில நேரங்கள்ல இப்படி கேட்பாங்க. தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பழமொழிகள் நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் பேஸ் பண்ணியும் சில இடத்துல வந்து வைப்பாங்க. ரைட்டா? சோ அதுவும் நான் வந்து ஒரு சில கிடைச்சிச்சுன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஓமை தொடர்லயும் அந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ஈவன் அடுத்து வரக்கூடிய மரபு தொடர்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். ஓமை தொடர்ல நான் ஆல்ரெடி கொடுத்திருப்பேன். ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருக்குறள் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சோ ஓமை தொடர்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர். அதுவும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ரைட், இங்க பாருங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இப்ப ஆர்ட் அப்படிங்கிறது கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கலைக்கு எல்லை இல்லை, வாழ்க்கைக்கு எல்லை உண்டு. இப்படி நேரடியா வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்காம அப்படி ஒரு பழமொழியா வந்து கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து, இல்லைன்னா இந்த இடத்துல கல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிலைன்னு கொடுக்காம கல் மேல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா நிலைத்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சரியான பழமொழியை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, மேன் ப்ரொபோஸ்ட் காட் டிஸ்போஸ். இது 10th புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகேங்களா? சோ இது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே, நான் படிக்கும் போதே இது ஒரு பாப்புலரானது. அடிக்கடி இங்கிலீஷ் பேப்பர்ல பேப்பர் 2ல கேட்பாங்க. ரைட், அடுத்தது தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது இந்த மாதிரி ஒரு டைப்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு பழமொழியில நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஷ் கொடுத்துட்டு அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க பழமொழி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி. கார்த்திகை மாசத்துல பிறை காண முடியுமா? கார்த்திகை மாசம் எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும், பனியா இருக்கும், மேகம் மூட்டமா இருக்கும். உங்களால பிறை பார்க்க முடியுமான்னா மோஸ்ட்லி முடியாது. சோ கார்த்திகை மாசம் பிற கண்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கணவனுக்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஓகே, கார்த்திகை சொல்ல கணவன் வருது. அது கார்த்திகை மாசம் பிற கண்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, நான் வேற இடத்துல சொல்றேன். ரைட்டா? கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டா, இப்ப ஆனா இன்றைய காலகட்டத்துல கட்டு சோறு வேணும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா கேரியர் கொண்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஆபீஸுக்கு போறாங்க, எல்லா இடத்துக்குமே இப்ப கேரியர் கொண்டு தான் போயிட்டு இருக்கோம். என்னதான் வந்து இன்ஜினியரிங்கே படிச்சாலும் சரி, என்னதான் வந்து பெரிய MBA என்ன படிச்சாலும் சரி, ஒரு கட்டுச்சோறு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாம் கேரியர் இல்ல. ஆனா அந்த டயத்துல எதை சொல்றாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து கட்டுச்சோறுன்னு எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். சோ ஒரு நல்லா படிச்சவன் எந்த ஊருக்கு போனாலும் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. அதுக்கு சரியான தமிழ் இணையான பழமொழி என்ன அப்படின்னு கேட்டா, ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல். ரைட்டா? அடுத்தது பாருங்க, சேரிட்டி பீங்ஸ் அட் ஹோம். சேரிட்டி அப்படிங்கிறது என்னது? அது வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது. ஓகேங்களா? அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பி. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா, நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. 1,00,000 ரூபாய் இருந்தா உதவி பண்றேங்கிறத விட, உங்க கையில இப்ப 100 ரூபாய் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 10%, ஒரு 10 ரூபாய கொடுங்களேன் பிறருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பொருள் அர்த்தம் கொண்டுதான் இந்த பழமொழி இருக்கு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்ல வரோம்னா, தனக்கு மிஞ்சியதுன்னா உனக்கு நீ வச்சிக்கோ, உனக்கு மிஞ்சி இருக்கும்ல அதை தானம் பண்ணுன்னு சொல்ல வர்றாங்க. சோ நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும், தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சோ அதுக்கான அர்த்தம் தானம் பண்ணாத தர்மம் பண்ணாதன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு மிஞ்சி ஒரு ரூபாய் இருக்கும்ல, 5 ரூபாய் இருக்கும்ல, அத மத்தவங்களுக்கு குடுன்னு சொல்ல வர்றாங்க. புரியுதா? எல்லாருக்குமே நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரொம்ப கஷ்டத்துல மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல
ஒரு 10 ரூபாய் மீதம் இருக்காதா? ஒரு 10 ரூபாய், அந்த 10 ரூபாய இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? அதுக்காக 10 ரூபாய் போய் கொடுக்காதீங்க. இப்ப நம்மளே நம்ம கிளாஸ்ல நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம், இல்ல கோயிலுக்கு கொடுப்போம், அன்னதானத்துக்கு கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டா, த ஹோல் வேர்ல்டு யூனிவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கு, நம்ம ஏதாவது திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ தனக்கு மிஞ்சியதை தானமும் தர்மமும் செய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது மைட் இஸ் ரைட். ஓகேங்களா? சோ மைட் இஸ் ரைட்னா வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால், வள்ளுவன் வகுத்ததடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ மைட் இஸ் ரைட் அப்படின்னா வந்து இப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்போ இப்ப ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு திரைப்படத்துல கூட சொன்னாங்கல்ல, வெற்றி பெற்றவன் சொன்னாதான் ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிதான். ஓகேங்களா? சோ இப்ப ஜெயித்தவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுப்பாங்க. சார் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இப்படிதான் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, வெற்றியாளர் டிஎன்பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ஆவே இருக்கட்டும், குரூப் 4ல ஸ்டேட் ரேங்க், ஸ்டேட் ரேங்க் எஸ்ஆர்னா ஸ்டேட் ரேங்க் 1 எடுத்தவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு, 3 எடுத்தவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு, 10 எடுத்தவர், 11 எடுத்தவர், இப்படி போஸ்டிங் எடுத்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி படிச்சேன், நான் அந்த மாதிரி படிச்சேன். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்குமோ அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் எப்படி படிச்சாரோ அதே மாதிரி நீங்க படிச்சா நீங்களும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியுமான்னா வாய்ப்பு இருக்கு, ஆனா ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட்டா? வாய்ப்பு இல்ல ராஜா அப்படி சொல்ல முடியாது. சோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் அவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதே ஸ்ட்ராட்டஜியை மத்தவங்க ஃபாலோ பண்ணா திருப்பி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியுமா குரூப் 4லனா? அது ரொம்ப ரொம்ப ரேர். சோ ஈவன் ஒருத்தர் வந்து 4000வது ரேங்க் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க அடுத்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதுதான். சோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இப்ப ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி எல்லாம் படிக்கணும்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? இவனே கிளியர் பண்ணலையா, இவன் சொன்னதை நம்ம கேட்போமான்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா கிளியர் பண்ணாதவர் சொல்லதை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால கிளியர் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டா அவனுக்கு தான் தெரியும் வழி என்ன, என்னென்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு. என்னென்ன தப்பு பண்ணோமோ அதெல்லாம் கலைந்தாலே போதும், வெற்றியை எளிதில் பெற முடியும். வெற்றி பெற்றவரை தேடுவதை விட, வெற்றி பெற்றவர் சொல்வதை கேட்பதை விட, தோல்வி அடைந்தவர் என்ன சொல்கிறார், ஏன் தோல்வி அடைந்தார் அப்படின்னு கேட்டாலே போதும் ஜெயிக்க முடியும். சோ அப்ப வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பது பழமொழி. ஆனால் அதை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா, வல்லான் வகுத்ததே வாய்க்கால் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க ஒரு பாத் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த வாய்க்கால் வழியாகத்தான் எல்லாமே போகும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில நேரங்கள்ல இந்த தோல்வி அடைந்தவர்களையும் பார்க்க வேண்டும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு 11 கேள்வி இங்க காமிச்சேன்ல, இதே டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்? சோ அப்ப இப்படிதான் வந்து நம்ம பழமொழியை பார்க்கணும். இங்க பாருங்க, கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா, அப்படியே விளக்கம் தமிழ்லயே கேட்பாங்க. கடுகுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அதனோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அந்த மாதிரிதான் யாரையும் இவன் தானே, இந்த மாதிரி தானே இருக்காரு, சின்ன ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, எளிதா வந்து நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதே நேரத்துல அவரை வந்து தாழ்வா பார்க்கவும் கூடாது. எப்ப வேண்டுமானாலும் அவங்களுக்கு சக்சஸ் வரும். அவங்களோட நேரம் ஒர்க் ஆச்சுன்னா சக்சஸ் வரும். சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் சார் சாரி சார் உங்களை அன்னைக்கு அப்படி நினைச்சிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரையுமே மதிங்கன்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாரையுமே மதிங்க. எல்லாருமே உங்களுக்கு சமமா பாருங்க. யாரையும் உங்களை விட கீழே பார்க்காதீங்க. நீங்களும் யாருக்கும் கீழே கிடையாது, யாருக்கும் மேலையும் கிடையாது. ரொம்ப மேல நினைச்சிட்டு ரொம்ப அகங்காரம் கொள்ள வேண்டாம். கீழே நினைச்சிட்டு இன்ஃபீரியாரிட்டியில தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்க வேண்டாம். எல்லோரையும் சமமா பாருங்கன்னு தான் இதை சொல்ல வர்றாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா? கடுகு காரம் இருக்கா? மிளகு சிரித்தாலும் காரம் போகுமா? கடுகுக்கு காரம் இருக்கப்பா, தாளிக்கும் போது கடுகு போட்டிருப்பீங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மண் குதிரை அப்படின்னு சொல்லும் போது அது பாருங்க, ஒரு பெரிய கட்டை குதிரைன்னு வச்சுக்கோங்க. மரத்துல செஞ்ச குதிரைனா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல போக முடியும். மரத்துல செஞ்ச குதிரைன்னு எதை சொல்லுவாங்கன்னா போட்டை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆத்துல தாராளமா போகலாம். அதே நேரத்துல நார்மல் குதிரை வந்து பாத்தீங்கன்னா ஆழம் கம்மியான இருக்கிற இடத்துல அந்த ஆற்றை கடந்து போகலாம்.
ஓகேங்களா? நீங்க இந்த பொன்னி நதி பார்க்கணும் அந்த பாட்டுல போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஆத்து சைடாவே போவாரு. சில டைம்ஸ் வந்து ஆத்த கடந்தும் போவாரு. அந்த ஓட ஓட மாரி சின்னதா போகும்போது பெபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைய எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அந்த பொன்னி நதி பார்க்கணும் பாட்டுல வந்திருக்கும். சோ ஆனா ஒரு மண் குதிரை கரைந்து விடும். களிமண்ல செஞ்சதோ, இல்ல ஏதோ ஒரு மண்ல செஞ்ச ஒரு குதிரைய நம்பி ஆத்துல போனா கரைஞ்சு போயிரும். சோ அப்ப இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, மண் குதிரைய எடுத்துட்டு ஆத்துல போகாதன்னு சொல்ல வரல நேரடியாக. சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர வந்து பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து அரைகுறையா படித்தவங்க, அரைகுறையா டெக்னிக் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு சரியா தெரியாது. அவங்கள நம்பி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம வந்து உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. நஷ்டத்துல தான் போகும். இல்ல விபரீதத்துல தான் போகும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூது பண்ணணும் ட்ரேடிங்ல வந்து இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல போய் ஏமாந்துருவாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க. இதுல முதலீடு பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல முதலீடு பண்ணுவாங்க. அவங்க முதலீடு பண்ண ஒரு ஒரு இடத்துல திடீர்னு வந்து வீழ்ச்சி இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உளுந்துல முதலீடு பண்ணேன். பருத்தியில முதலீடு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பலசரக்கு கடைக்காரங்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. உளுந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஒரு 10, 20 கிலோ, 100 கிலோ எடுத்து வச்சுட்டேன் உளுந்து. விலை ஏறப்போகுது. நம்ம இப்பவே எடுத்து வச்சுட்டோம்னா, அது விலை ஏறும்போது நமக்கு நல்ல லாபம் குடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வாங்குவாங்க. ஆனந்தம் திரைப்படத்துல முரளி வந்து பண்ணியிருப்பாரு. உளுந்துல போட்டவன் விழுந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா உளுந்து வாங்கி வச்ச எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கும்னா நஷ்டமாயிருக்கும். விலை இறக்கமாயிருக்கும். ஓகேங்களா? ரூ. 100 வாங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் பார்த்தா அது வந்து ரூ. 80 தான் இருக்கும். உங்களால அது வந்து ரூ. 80 மேல விக்க முடியுமா அந்த பொருள? விக்க முடியாது. நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? 110 மாறும், 150 மாறும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அது கீழ கீழ வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நடக்கும். சோ அதனால மண் குதிரைய நம்பி இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்கல்ல, நான் பொருட்கள சொல்லல. அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்கல்ல, அவர சொல்றேன். மண் குதிரையை நம்பி களத்தில் இறங்காதே, ஆற்றில் இறங்காதே. ரைட். அதே மாரி இங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க. தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு. ஒரு மரம் நல்லா தழைச்சு பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு மரம் நல்லா தழைத்து பெருசா இருக்குன்னா, அந்த மரத்துக்கு கீழ கொஞ்சம் நிழல் இருக்கும். ஓகேங்களா? சோ பக்குவமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்துக்கலாம், படுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தழைத்த மரமாக இருக்கிறீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நிறுவனத்துக்கோ, இல்ல ஸ்டூடண்ட்ஸுக்கோ ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ நம்ம கற்பதே இயேசுல நான் உங்கள் குபேந்திரன். 10 வருடத்துக்கு மேலாக இந்த துறையில் இருக்கிறேன். சோ என்னால முடிந்த அளவுக்கு பல மாணவர்களை நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சிருக்கேன். சோ அதனால தாராளமா ஆற்றில் இறங்கலாம் என்னை நம்பி. ஓ, கவிழ்ந்து விட மாட்டேன். எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல. சோ கவலைப்படாதீங்க. அந்த மாரி அந்த அளவுக்கு கூட இல்லன்னா கூட அட்லீஸ்ட் என்னால முடிந்த அளவுக்கு செய்வேன். சோ அந்த டயலாக் சொன்னதுனால நான் ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு நெனச்சிராதீங்க மக்களே. சோ நடுநிலையாக இருக்கக்கூடியவன் தான் நான். உங்கள மாதிரி தான். சோ தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு. நிச்சயம் நான் பயனடைவேன். என்னைய வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் வெற்றிக்கு நான் என்றும் சாதகமாக இருப்பேன். அடி நாக்கில் நஞ்சு, நுனி நாக்கில் அமிர்தம். அடுத்த வார்த்தை பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கா? சோ இப்ப நான் வந்து நல்லா சக்கர மாரி பேசினேன்னா, அடி நாக்கில் அமிர்தம். ஓகேங்களா? சாரி, நுனி நாக்கில் அமிர்தம். அதுவே கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது நான் சரியா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அடிநாக்கில் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வெளிய பார்க்கும்போது அவங்க வந்து சிலர்லாம் பார்த்தா கரடு முரடா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பலாப்பழம். என்னையவே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் நீங்க ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்க சார்ன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நான் பயங்கர ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? பலாப்பழம் மாரி தான் இருப்பேன். ஓகே. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. உள்ள பார்த்தா அழுகி இருக்கும். ஓகேங்களா? சோ அதே தான் வந்து இங்கேயும் சொல்ல வர்றாங்க. நுனி நாக்கில் நல்லா அமிர்தமா பேசுவாங்க. ஆனா அடி நாக்குல வேற ஏதோ ஒரு தப்பான விஷயத்த உங்களை பயன்படுத்திக் கொள்ள விஷயத்துல அவங்க இருப்பாங்க. சோ அப்ப இவங்களெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். இதே மாரி இன்னொரு பழமொழி இருக்கும். ஓகேங்களா? அ அதாவது புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு சொல்லுவாங்க. புலித்தோல் போர்த்திக்கிட்டு இருக்குமா பசு அப்படின்னா இல்ல. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வெளிப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ சாரி பசுத்தோல் போர்த்திய புலி. ஓகேங்களா? அது உள்ளுக்குள்ள புலி மாரி இருப்பாங்க. ஒரு மாதிரியா வஞ்சகத்தோட இருப்பாங்க. கன்னிங்கா இருப்பாங்க. ஆனா வெளிய பார்க்க பசு மாரி போத்திட்டு இருப்பாங்க. ஓகே. பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா? சிலர் வெளியவும் இப்படி இருப்பாங்க. ஓகேயா?
ஸோ புலித்தோல் போட்டுக்கிட்டு உள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கு. ஓகேங்களா? புலித்தோல் போர்த்திய பசுவும் உண்டு, பசுத்தோல் போர்த்திய புலியும் உண்டு. ஸோ அப்ப இந்த பழமொழிக்கு அப்படியே இன்னொரு பழமொழி இது சொல்லலாம். ரைட்டா? வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. குணத்தால் தீயவர்கள் வெளிப்புறத்தில் நல்லவர்களா காமிச்சுக்குவாங்க. எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கல்ல? ஸோ அதையும் வந்து ஒரு உதாரணம் வைக்கலாம். யானை வரும் பின்னாடி தான் யானை வரும். ஆனா வர்றதுக்கு முன்னாடியே மணி ஓசை வந்துடும். ஓகேங்களா? சோ அது என்னன்னு கேட்டா, ஒரு விடயம்னா ஒரு விஷயம். ஓகேங்களா? நடப்பதற்கு முன்பாகவே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன, மழை பெய்ய போகுதுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல தான் சட்டுன்னு மழை வரும். ஓகேங்களா? சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஜியாகிரபி கிளாஸ்ல அதை பத்தி நான் உங்களுக்கு நடத்துறேன். ரைட். அடுத்தது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பணத்தோடைய சக்தி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஒண்ணும் இல்லப்பா. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. 2 பேர்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்கிறாங்கப்பா. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிம்பிள் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா? நார்மலா சிம்பிள் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொருத்தரும் அதே மாதிரிதான் சிம்பிள் ஷர்ட் போட்டு வர்றாரு. இந்த 2வது ஆள் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து வர்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து பாத்தீங்கன்னா வர்றாரு. ஓகேங்களா? சோ 1வது ஆள் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வர்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வர்றாரு. இப்ப பஸ்ல வர்றவரை நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? கார்ல வந்தவரை பார்த்து சிம்பிளா இருக்காருன்னு சொல்லுவீங்களா? எப்பயுமே கார்ல வர்றவனுக்கு தான் வந்து மதிப்பு குடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்காருல்லன்னு சொல்லிட்டேன். ஏன்? இவங்கெல்லாம் சிம்பிளா இல்லையா? ஏன் நாங்கெல்லாம் சிம்பிளா இல்லையா? பெரிய பணக்காரங்க தான் சிம்பிளா இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நெறைய நெறைய தடவை நினைச்சிருப்பீங்க. ஒரு முதல்வரா இருக்கக்கூடிய இருந்த மாமனிதர் அவர்தான் வந்து எளிமையின் உதாரணம்னு சொல்லுவீங்க. குறிப்பா சொல்லணும்னா காமராஜர் அவர்களை. ஓகேங்களா? காமராஜர் எளிமையானவர்னு சொல்லுவீங்க. ஏன்னா முதல்வர் வரைக்கும் இருந்தும் பகட்டு காமிக்காம எளிமையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்? எங்க ஊர் சைடுல வந்து பாருங்க பல பேர் எளிமையா தான் இருப்பாங்க, ஏழ்மையா தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஏன் சொல்றது இல்லைன்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் அன்றாடம் அப்படியே இருக்கிறவங்க. ஆனா இந்த கார்ல வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பகட்டா ட்ரெஸ் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஆனா அவங்க சிம்பிளா வர்றதுனால இவங்களால முடியும். ஆனா செய்யல. இவரால முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம யாரும் சொல்றது இல்ல. இதை இப்படி நம்ம பார்த்துக்கலாம். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. ஓகேங்களா? சோ இவருக்கும் சிம்பிளா இருக்கணும்னு ஆசைதான். பகட்டா காமிக்க தேவையில்ல. சிம்பிளா இருக்கணும்னு ஆசைதான். இவருக்கும் சிம்பிளா இருக்கணும்னு ஆசைதான். ஏன்னா இவர் மிடில் கிளாஸ், இவர் வந்து ஹை கிளாஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கார் வச்சிருந்தாலே மிடில் கிளாஸ் தான் சொல்றாங்க. சரி ரைட். அடுத்தது தேரை இழுத்து தெருவில் விட்டது போல. ஓகேங்களா? தேரை இழுத்து தெருவில் விட்டதுன்னா அவர் வந்து ரொம்ப உயர்வான ஒரு குணத்துல உயர்வான இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆயிரும்னா ஒரு சின்ன தப்புனால அப்படியே தாழ்ந்து போயிருவாங்க. இதுக்கு பல பேரை வந்து பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்லலாம். குறிப்பா வந்து ஒரு ஹோட்டல் அதிபர் இருந்தாரு. அவருடைய ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பா போச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து நல்ல சிறப்பா போச்சு. ஒரு சின்ன தகாத ஒரு விஷயத்துல வந்து மாட்டினாரு. அவருடைய டோட்டல் மரியாதையும் அவருக்கு வந்து போயிருச்சு. நான் யாரையும் சொல்ல விரும்பல, பேர் குறிப்பிட விரும்பல. ஆனா தமிழ்நாட்டிலேயே இது நடந்திருக்கு. இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். அவர் வந்து நிறைய தான தர்மம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து மறந்துருவோம். ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து எல்லாருமே வசைப்பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டீச்சர் இருந்தாராம். 9ஆம் வாய்ப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டே வந்தாராம். ஓகேங்களா? சோ அப்படியே 18, 27, 35 ஓகே ஓகேங்களா? சோ அப்படியே சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சார் 35ன்னு போட்டிருக்கீங்க? 35 வராது சார். 36 தான் சார் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா? 9 into 4 சார் 35 வராதா? 3 சார் 2 சார் ஓகேங்களா? 35 வராதான்னு கேட்டது. இல்ல சார் 36 தான் சார் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ 9 into 5 சார் தான் சார் 45 அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா நான் இது ரைட்டா எழுதியிருக்கேன், இது ரைட்டா எழுதியிருக்கேன், இது ரைட்டா எழுதியிருக்கேன். அப்படியே ஃபுல்லா 81, 90 வரைக்கும் நான் ரைட்டா எழுதியிருக்கேன் எல்லாமே. அதெல்லாம் பார்க்கல. இந்த ஒண்ண மட்டும் தப்பா எழுதுனதை ஏன்ப்பா அப்படி நோட் பண்றீங்க? என்னைய வந்து இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுதான் உலகம். ஓகேங்களா? சோ தேரை இழுத்து தெருவுல விட்டது மாதிரி. ஓகேங்களா? சோ நல்லா இருக்கும்போது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தினால அப்படியே இது பண்ணிடுவாங்க. சோ அப்ப மிக உயர்வானவற்றை தரம் தாழ்த்தி விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ மெயின்டைன் த என்ன சொல்ல அந்த சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணணும். அந்த
நல்ல பழக்கத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு மறைமுக பொருளா இருக்கு. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமா, அடுக்கிற அருமை உடைக்கிற நாய்க்கு தெரியுமா? ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னு கேட்டா, இதுவும் நேரடியா அர்த்தம் கொள்ளல் ஆகாது. சோ ஒன்றை கடினப்பட்டு உருவாக்குகிற அருமை அதை துச்சமாக நினைப்பவர்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ உங்க வீடு, உங்க சொந்த வீடு அப்படிங்கிறது பலருக்கு கனவா இருக்கும். ஓகேங்களா? சிலருக்கு நினைவா இருக்கும். சொந்த வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த வீடு பார்க்க சின்னதா இருக்கும். அந்த வீடு வந்து உங்களுக்கானதா இருக்கும். சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த வீட்டை பார்த்து? ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லுவாங்க. வீடு வாங்க கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு கஷ்டம். பேங்க் லோன் போட்டு எவ்வளவு கஷ்டமா வாங்கியிருக்கான்னு. அது 1 பிஹெச்கேவா 2 பிஹெச்கேவா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இது என் வீடு. ஓகேங்களா? அந்தந்த வீடு அந்தந்த அவங்களுக்கு தான் சொர்க்கமா இருக்கும். ஓகேங்களா? மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த யூடியூபே வச்சுக்கோங்களேன். கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கி இருப்போம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, இது என்ன சார் இவ்வளவுதானே சார் சப்ஸ்கிரைபர், இவ்வளவுதானே சார் வியூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்றவங்களுக்கு தெரியாது, உருவாக்குனவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாம். பயத்துல இருக்கீங்கன்னா எல்லாமே பயமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது பாப்புலரான ஒரு பழமொழி தான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயி, பயத்தில் உள்ளவருக்கு இருட்டில் எதை கண்டாலும் பேய் மாதிரிதான் இருக்கும். இன்னொருத்தனோட காலை மிதிச்சிருப்பாங்க. ஆனா அதை வந்து என்னன்னு தோணும்னா, ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஓகேங்களா? துணை போனாலும் பிணை போகாதே. பிறருக்கு துணையா இருக்கலாம், ஆனா அதற்காக வந்து அவர் கூடவே பிறரிடம் பிணையாளியாக இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அவர் கூடவே அப்படியே பிணை மாதிரி, பிணை கைதின்னு சொல்லுவாங்கல்ல, தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனையா தண்டமா உள்ளக்குள்ளே இருந்துடக்கூடாது. துணை போகலாம், தப்பு இல்ல. அடுத்து ஆங்கில பழமொழி பாருங்க. இது நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் விரிவா சொல்றேன். ஏன்னா 100க்கு மேல இருக்கு. இன்னொரு வகுப்புல 200 கொஸ்டின்ஸ் பக்கத்துல வந்து வருது. ஸோ இன்னொரு வகுப்புல ஃபுல்லா சொல்றேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி.